Hello viewers, welcome to our channel Job Journey Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்க்கு உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,500ல இருந்து மேக்ஸிமம் 81,100 rupees வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு நம்ம லாஸ்ட் டேட்டா 30 January 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேம்ஸ்ல நீங்க வின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள், அதர் வேகன்சி டீடைல்ஸ் ஃபுல்லத்தையும் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரின்சிபல் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் மும்பைல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு 7 January 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, டாக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு 3 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்க்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா உங்களுக்கு 7 January 2026ல இருந்து 31 January 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு 12 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரியா உங்களுக்கு 25,500ல இருந்து 81,100 rupees வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்ஸ் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்டிங் டோட்டலா 47 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 25,500ல இருந்து 81,100 rupees வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 38 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 18,000ல இருந்து மேக்ஸிமம் 56,900 rupees வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 97 வேகன்சி இதுல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்ஷன் கிரைட்டீரியாஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்க்கு செலக்ஷன் ப்ராசஸ் மெரிட் லிஸ்ட்ல வர ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு இங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல நீங்க கண்ட்ரி லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸா ஸ்டேட் லெவல் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கவங்க, மெடல்ஸ் வின் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தேர்ட் ப்ரிஃபரன்ஸா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன்ல வின் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸா இந்தியன் யூத் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, வின் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸா ஸ்டேட் லெவல்ல ஸ்கூலிங் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிக்ஸ்த் ப்ரிஃபரன்ஸா ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, யூனியன் ஸ்டேட் ஸ்கூல்ஸ்ல கண்டக்ட் பண்ண கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுலயே உங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் அந்த ஈவெண்ட் வந்து மேட்ச் டிராவ் ஆயிட்டுனா யார் ஹை பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, யார் அதிக பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க, மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதே டீம் ஈவெண்ட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா எல்லாருக்குமே சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் வைஸ் வேகன்சி கொடுத்திருக்காங்க. அத்லெட்டிக்ஸ்க்கு 26 வேகன்சியும், ஸ்விம்மிங்க்கு 6 வேகன்சி, பேட்மிண்டனுக்கு 4 வேகன்சி, டேபிள் டென்னிஸ்க்கு 4 வேகன்சி, செஸ்ஸுக்கு 4 வேகன்சி, லான் டென்னிஸ்க்கு 4 வேகன்சி, கிரிக்கெட்டுக்கு 10 வேகன்சி, பேஸ்கெட் பாலுக்கு 4 வேகன்சி, வாலிபாலுக்கு 5 வேகன்சி, கபடிக்கு 7 வேகன்சி, ஃபுட்பாலுக்கு 11 வேகன்சி, இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலா 97 வேகன்சியும் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் அத்தரைஸ்டு அவார்ட் சர்டிபிகேட்ஸ் பத்தி இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க எந்த காம்படிஷன்ல வின் பண்ணீங்க, இன்டர்நேஷனல் காம்படிஷன், நேஷனல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம் ஃபார் ஸ்கூல் ஆர் இந்தியன் யூனிவர்சிட்டி கேம்ஸ்ல நீங்க வின் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டா ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5ன்னு கொடுத்திருக்காங்க. நீங்க எதுல வின் பண்ணீங்களோ அந்த ஃபார்ம் இதுல ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க கம்பல்சரி இந்தியன் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 போஸ்டிங்க்கு மினிமம் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 18ல இருந்து மேக்ஸிமம் 27 குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 27 குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு மினிமம் 18ல இருந்து மேக்ஸிமம் 25 குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு உள்ள ஏஜ் ரிலாக்சேஷன் 5 இயர்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரையும் அலோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப் ஸ்கூலிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா நீங்க மினிமம் 12th பாஸ் ஆர் ஈக்குவலண்டா தான் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா என்ன டிகிரி நீங்க படிச்சனாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் அதுக்கு ஈக்குவலா ஏதாவது நீங்க பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிற பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதுக்கு ரிலவெண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அதோட அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்க SSLC மார்க் ஷீட் ஆர் பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது சப்மிட் பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஸ்போர்ட்ஸ் கேம்ல நீங்க எதுல வின் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் காப்பி. நெக்ஸ்ட் நீங்க PWD கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள காப்பி. நீங்க எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா நீங்க NOC சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு காப்பி, ரீசெண்டா நீங்க எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட கரெக்ட் இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜா 200 rupees உங்ககிட்ட சார்ஜ் பண்றாங்க. இது நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா இது ரீஃபண்டட் அமௌண்ட் கிடையாதுன்னு
மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்குள்ள சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5 இது ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரி ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணீங்களோ அந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி அதையும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு SC/ST கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதை ஃபில் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் பிளஸ் அவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.